Hello everyone, welcome to Mom's Secret. வீக்கெண்ட்காக ஒரு ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ணியிருக்கேன். சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஃபஸ்ட்டு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். ஒரு கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு வெங்காயம், 2 தக்காளி, 2 பூண்டு சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு கத்திரிக்காய், பீன்ஸ், கேரட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இது நான் எப்படி செய்கிறேன்றது உங்ககிட்ட காமிக்கிறேன். நீங்கள் ஒரு நாள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு. தண்ணி ஊற்றி 2 விசிலுக்கு நல்லா ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். கொஞ்சமாக நான் புளி எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் ஊற போட்டு வச்சுடலாம். வெஜிடபிள்ஸும் தாலும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் நான் சேர்த்து புளி கரைச்சி அந்த தண்ணியும் அதில் சேர்த்துக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணி பாருங்கள். பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதி வரப்போகுது. அதுக்கப்புறம் கடைசியாக நான் கொத்தமல்லி போட்டுட்டு மேலே வந்து தடுக்கா பண்ணி போட்டுருவேன். நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் தேங்காய் சட்னி. 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு பூண்டு, தேவைன்னா நீங்கள் கொஞ்சோண்டு இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக 3 டீஸ்பூன் உடச்சக்கல்ல சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மேலே வந்து டெம்பரிங் பண்ணி போட்டுடலாம். நம்ம சட்னி ரெடி ஆகிடும். அடுத்து தக்காளி சட்னி. இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன்.
ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் போட்டு வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, 2 பூண்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் ஏற்கனவே ஒரு 2 டைப் ஆஃப் தக்காளி சட்னி அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். அடுத்து நம்ம மசால் வடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கப் கடலை பருப்பை நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். தண்ணி இல்லாமல் வெறும் பருப்பை மட்டும் மிக்சர் கிரைண்டரில் போட்டுக்கோங்க. இது கூட 3 பூண்டு, காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு அரைக்கும் போது உப்பு சேர்த்து அரைக்கக்கூடாது. உப்பு சேர்த்தா கொஞ்சம் தண்ணியாகிடும். இப்போ இது கூட தேவையான அளவு வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்துட்டு கடைசியாக தான் நம்ம உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டா பச்சை மிளகா கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வடையை போட்டு எடுத்துடலாம். மசால் வடை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக ஸ்வீட்டோட முடிக்கணும். ஸோ அதுக்காக நான் கேசரி பண்ணியிருக்கேன். டிஃபன் கேசரின்றனால ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் ஒரு 1.5 கப் தண்ணி எடுத்து நல்லா பாயில் பண்ணிக்க போகிறேன். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் ரவை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ரவை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகிக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நான் எல்லோ கலர் ஃபுட் கலரும் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது கூட உங்களுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். முந்திரி, திராட்சை, பாதாம் அந்த மாதிரி.
கேசரி ரெசிபியும் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நான் இட்லி வச்சுடுறேன். நம்மளோட சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு நாள் வீக்கெண்ட்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியில் ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சவுத் இண்டியன் வெஜ் தாலி அண்ட் நான்வெஜ் தாலி நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா like, share, comment and subscribe. Thank you. Bye.